எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான் ஒன்று. இதுவும் அசோக மரம். ராஜாக்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சாலை ஓரங்களில், வழி ஓரங்கள்லாம் இந்த மரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். மேக்சிமம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா போர்க்களத்துக்கு போவாங்க. போர்க்களத்துக்கு போகும்போது பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவே இந்த மரத்தெல்லாம் நடப்பட்டது அந்த ராஜாக்கள் காலத்தினால. அதெல்லாம் நிறைய தெரியல, மறைக்கப்பட்டாச்சு, மறந்தாச்சு, புராணங்கள் எல்லாம் அழிச்சு போச்சு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா இந்த மரம் அசோக மரமானது எதுக்கு பயன்படுதுன்னு சொன்னால், முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருக்கட்டும், பருவமடைந்த குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை வயசான பெண்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், கல்லூரி போகிற பெண்கள், இந்த மாதிரி மேக்ஸிமம் பெண்களுக்கு மாத விளக்கு பிரச்சனை தான் எல்லாருக்கும் நிறைய இருக்குது. இந்த மாத விளக்கு பிரச்சனைன்னும் போது பார்த்திங்கன்னா சரியான முறையில் மாத விளக்கு ஆகாதனால வயிற்று வலி, வயிற்று உப்புசமாகிறதும், தொப்பை விடுறதும், டயர்ட்னஸ் ஆகுறது, அதாவது டயர்டாகிறது, ரொம்ப கஷ்டப்படுறது, நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது, இதெல்லாம் இள வயசுலேயே நிறைய பேருக்கு ரெண்டாவது அந்த முகத்தில் இருக்க பருக்களும் அந்த மாதவிட பிரச்சனை தான், அந்த பருக்களும் வரும். மாதவிளக்கு சரியான முறையில் கரெக்டாக அந்த 21 நாளுக்கு ஒரு தடவை சரியான முறையில் வந்துடுச்சுன்னா, ஆக்சுவலி மாதம் கரெக்டாக வந்துடுச்சுனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த வியாதியும் வராது. அது பருவம் எப்போ அந்த மாதவிளக்கு பருவம் முடியும்னு சொன்னால், சுமார் குழந்தை பிறந்து ஒரு 50-55 வயசில் தன்மை திரும்ப குழந்தை பருவமாக அவங்க மாறும்போது, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் காலம் திரும்ப அவங்க குழந்தையாகவே மாறிடுவாங்க. அந்த தன்மை வரும்போது தான் அந்த பருவம் நிற்கும், மங்கை பருவம்னு சொல்லுவாங்க, அது நிற்கும். ஆனால் இதுக்கு இடையில இந்த பெண்களுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கட்டும், பெண்களுக்கு அந்த மாதவிளக்கு பிரச்சனை அது சரியான முறையில் இருக்கிறதுக்கு, இந்த வயிற்று வலிலாம் எதுவும் வராமல் இருக்கணும்னு சொன்னால், இந்த பாருங்கள், இந்த அசோக மரத்தை பட்டையை உரித்து நல்லா அதே மாதிரி 90 டிகிரி அளவுக்கு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, கொதிக்க வச்சு அதை பாதியாக சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு அதை டெய்லியுமே நித்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம்னா, ஒரு வேளை குடித்தா போதும். காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக அந்த பெண்கள் காலையில் குடிச்சிட்டு வரணும். குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதவிளக்கு பிரச்சனை சரியாயிடும். சப்போஸ் வயிற்றில் நீர் கட்டி அந்த மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை இது எல்லாத்தையும் சரியாயிடும். அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த கருமுட்டையானது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி கல்யாணம் ஆனதாக கருமுட்டை பாமாவெல்லாம் கிடையாது. மென்சஸ் அட்டன் பண்ணாலே, அந்த பருவம் அடைஞ்சாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கருமுட்டை பலம் அடையணும். இந்த காக்கா முட்டை, கோழி முட்டைலாம் பார்த்திங்கன்னா தோல் ரப்பர் தோல் மாதிரி இருக்கும், அந்த ஓடு மாதிரி இல்லாமல். அந்த மாதிரி மென்மையான டைப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு ரத்தப்போக்கு ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி இருந்தால். அதுவும் சரியான ஒரு 5 நாளைக்கு 5 முட்டை அந்த மாதம் அந்த கடிவடை மாதிரி கழிந்தால் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு இருக்கும், தடாத்திரமான வாழ்வும். அது மாதவிளக்கு சரியாக போகாதனால என்ன ஆகுன்னா, அது நிறைய பிரச்சனை வரும். அதுக்காக இந்த பட்டையை நல்லா கொதிக்க வச்சு, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மூலிகை தன்மையை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும். நம்ம உடனே ஷார்ட்டாலாம் போட முடியாது. அதனால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது பாருங்கள். இந்த பட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு பாதியாக்கி அதை டெய்லி நிற்கி 6 லிட்டர் தண்ணியில் ஒரு சக்கை போட்டு கொதிக்க வச்சு, பச்சை பட்டையை போட்டு கொதிக்க வைக்கலாம், தப்பு கிடையாது. கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு 200 ml அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதவிட பிரச்சனை தீர்ந்துடும். ரெண்டாவது அந்த பெண்களுக்கு அந்த முகப்பரு அந்த மாதிரி ஏதாவது அதிகப்படியாக வந்தாலும், கொழுப்பு கட்டி அந்த மாதிரி ஏதாவது வெளிப்புறமாக ஏதாவது எக்ஸ்டர்னலில் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் அதையும் கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த அசோக மரத்துக்கு உண்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த இலை, இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வீக்கம் நமக்கு உடம்புல சும்மா அடிபட்டு, இல்லை இயற்கையாகவே ஒரு வீக்கம், கட்டு வீக்கம் மாதிரி, ரத்த கட்டு மாதிரி ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு இதெல்லாம் 10 அரைச்சி மேலே தடவி போட்டுட்டு வந்தோம்னா அந்த வீக்கமும் குறைபாடாகும். அதனால் இந்த மரத்தோட தன்மை வரலாறு நிறைய இருக்குது. இப்போ இது வரையும் நான் சொல்கிறேன். இன்னொரு நாளைக்கு மீதிக்காரியே இந்த மரத்தோட தன்மை வரலாறை பற்றி நான் சொல்கிறேன். ஏன் இந்த மரத்தை நட்டான், அசோக மரத்தை ஏன் நட்டு இப்போ இந்த காலத்தில் உருவாக்குறான், ஏன் இது மக்களுக்கு இப்போ தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன். இந்த அசோக மரம் உங்களால் நேரடியாக போய் யாராலையும் சிட்டி ஆனதுனால யாராலையும் நேரடியாக போயிட்டு அசோக மரத்துக்கு பட்டையும் உரிக்க முடியாது. அப்படி இந்த பட்டை கிடைக்கல, உரிக்க முடியலன்னு சொன்னால் நாட்டு மருந்து கடைகளில் போய்ட்டு அசோக பட்டை சூரணம்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. சூரணமாக கலக்கி கொதிக்க வச்சு குடிக்க முடியாதுங்க. அசோக பட்டையில் டேப்லெட்டாகவும் வந்துச்சு, மாத்திரையாக வந்துச்சு, நாட்டு மருந்து. இது நான் சொல்கிறது ஹெர்பல் தான் சொல்கிறேன், அலோபதி சொல்லலை. மாத்திரையாக வாங்கி டெய்லி 2 மாத்திரை, காலையில் 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை போட்டுன்னு வரலாம்.
நீங்கள் அதை விட வேகமாக வேலை செய்யணும்னு சொல்லி நேச்சுரலாக இந்த சூரணத்தை குடிக்கணும். சூரணத்தை வாங்கி கொதிக்க வச்சு குடிங்க. பட்டை கிடைக்காதவங்களுக்கு குடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதவிலக்கு பிரச்சனை தீர்ந்துடும். பெண்கள்லாம் வந்து இந்த பிரச்சனை இல்லாத நல்லா சந்தோஷமாக வாழணும். எல்லாம் நல்லா இருங்க. சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மூலிகை சார்ந்தது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் வந்து ஒரு மூலிகை தன்மையும் வரலாறையும் ஆன்மீகத்தையும் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அதனால் வந்து எல்லோரும் பயன்பெறுங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள்.